டிடிவி தினகரனை மிரட்டி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அழைத்து வந்துள்ளதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வழக்குகள் உள்ள அரசியல் தலைவர்களை எல்லாம் கூட்டணியில் இணைய பாஜக மிரட்டுவதாகவும் சாடியுள்ளார். அவர் அதுக்கு முன்னாலெல்லாம் என்னென்ன பேசினார், யார் யாரை மாற்றணும், யார் யாருடைய தலைமை போகணும்லாம் சொன்னார். எல்லாமே அந்த திரிசூலத்தினுடைய மகிமை, திரிசூலத்தின் மகிமை அவ்வளோதான். தவிர யார் யார் மீதெல்லாம் வழக்கு இருக்கோ, யார் யாரெல்லாம் வெளியில் வரணும்னு நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் கூட்டணியை நோக்கி போவார்கள். கூட்டணியை நோக்கி வராதவர்களெல்லாம் வழக்கு வரும் என்று மிரட்டல் இருக்கிறது. எனவே தான் அவருடைய நிலைப்பாட்டை தாராளமாக புரிந்து கொள்ளலாம். எனவே தான் நேற்றைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, ஒரே பாடு, அவர் பட்ட பாடு இருக்கிறது, அதுதான், வேற ஒன்று கிடையாது. 23ஆம் தேதி மோடி வர்றதுனால இப்ப இருக்கிற அரசு மிகப்பெரிய இதாயிரும், ஒரு அரசியல் மாற்றத்தையும் மோடி கொண்டு வந்துருவாரு 23ஆம் தேதி வந்ததுக்கு அப்புறம். ஆமாம், ஏற்கனவே பல முறை கொண்டு வந்துட்டார் தமிழ்நாட்டில். ஆகவே தான் மோடி வர்றதுனால என்ன லாபம்னா, ஒரு பெரிய ரோட் ஷோ நடத்துவார், நிறைய பூக்களை கொட்டுவாங்க, நம்ம பூக்கள் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வரும். ஆகவே பூத்தொழில் நன்றாக சிறப்பாக இருக்கும். மதுரை மல்லிகை விலை ரொம்ப அதிகமாகிடும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.